இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். ஆமேன். எதுக்கு வந்துட்டோம் இப்போ? 13ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்களை, இது முடிவின் அதிகாரமாய் இந்த எபிரேயாக்கியோன் பல காரியங்களை அறிவுரையாகவும் ஆண்டவரை நம்புகிறதற்கு அடையாளமாகவும் பல காரியங்களை அவர் பேசுகிறார். முதல் வசனத்திலேயே சொல்றாரு, சகோதர சிநேகம் என்ன பண்ணக்கூடாது, ஆமா நல்ல அந்த எப்பவுமே அந்த ரிலேஷன்ஷிப் ஆமீன் அது என்ன பண்ணுங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற, உபசரிக்கிறது என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. கட்டப்பட்டவர்களை என்ன பண்ணுங்க, நினைச்சுங்க. இன்னைக்கு அதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசலாம், டீப்பா பேசுறதுக்கு ஒரு வசனம் இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் பாருங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, பணம் 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 பணம்ட்டு பணத்தை வந்து என்ன பண்ணாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. சொல்லுங்க, கடவுள் தான் பெரியவர். சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், பணம் பெருசு இல்லை. சொல்லுங்க, பணம் பெருசு இல்லை. ஆமேன். எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் பிரயோஜனமா இருக்காம போயிடும். ஆனா இயேசுசாமி நம்ம வாழ்க்கையில் இருப்பார் என்றால் அந்த அந்த அது மிக ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன். ஸோ அதை தான் என்ன பண்றாரு, 5ஆம் வசனங்களை நீங்கள் வாசிச்சுட்டு அவர் சொல்றாரு, அதனால என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு, ஆமா பணம் உன்னை விட்டு விலகிடும், பணம் உன்னை விட்டு விலகிடும், உறவுகள் உன்னை விட்டு, சில காரியங்கள்லாம் நீ நம்புறதெல்லாம் விலகிடும், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் உங்களுக்கு குயிக்கா ஒரு சம்மரி மாதிரி காமிச்சார். அதனால சொல்றாரு, இது சொல்லிட்டு சொல்றாரு, அதனால யார் போக மாட்டாங்க, ஆண்டவர் போக மாட்டார்ன்ற தைரியம் மாத்திரம் எப்பயுமே நமக்குள்ள இருந்து கொண்டிருக்க வேண்டும். சொல்லுங்க, எந்த தைரியம் இருக்கணும்? ஐயோ காலையில் எழுந்தோட எல்லாம் போயிடுச்சு. யோபு தான் பெஸ்டான உதாரணம். இல்ல உட்காண்டே இருக்கிறான், லைவ்ல நடக்குது எல்லாம். சொல்லுங்க, எப்படி நடக்குது? உட்காண்டே இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அவரும் மனைவி உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஒரு மெசேஜ் வருது, இன்னொரு மெசேஜ் வருது. இன்னை விட விஞ்ஞானமே இல்லாத ஒரு நாட்கள்ல எப்படி வருது, உன் பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆடு மாடுலாம் சாகுது, அதெல்லாம் போகுது, உன் இடம்லாம் என்ன பண்ணுது, ஒன்றும் இல்லாம ஆகிட்டே இருக்குதுன்னு ஒண்ணு வருது. ஆனா ஒண்ணு மாத்திரம் போவே இல்லைன்றதை நம்பிக்கொண்டிருக்கிறான் கர்த்தர் ஒருவர் தான். அதனால தான் சொல்றாரு, நான் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவர். நான் எங்க போறேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. என் நண்பர்கள் வந்து பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியல. என் கூடவே இருந்த மனைவிக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா உங்களுக்கு நான் போகிற வழியை அறிவீர். அல்லேலூயா. என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நிச்சயமா என்னோடு கூட இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படும். யாருக்கெல்லாம் புரியுது அவங்க மாத்திரம், நல்லா புரியாதவங்க கூட கத்துங்க. பாருங்க, எங்க வாழ்க்கையில தான் நிஜம் இல்லை. தம்பி, தங்கச்சி, பிள்ளைங்க, சிஸ்டர்ஸ், சிலர்லாம் இப்போ ஒரு இந்த சனிக்கிழமையில வர்றீங்க. மேபி யூ ஆர் சீக்கிங் ஃபார் சம்திங் தட் இஸ் வெரி வெரி டியர் டு யூ. உங்களுக்கு ரொம்ப பிரியமான, உங்களுக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு காரியத்துக்காய் நாடி இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறீங்க. அந்த காரியம் கிடைக்கும், கிடைக்காதுலாம் சொல்ல மாட்டேன், நிச்சயமா அது கிடைக்கும். ஒரு சுகத்துக்காய் வந்திருப்பீர்கள் என்றால், ஒரு உறவுக்காய் வந்திருப்பீர்கள் என்றால் அந்த காரியம் கிடைக்கும். ஆனா அதை விட எதை பிடிச்சிங்கன்னா, இயேசுவை பிடிச்சிக்கங்களுங்க. இயேசு நிரந்தரமாய் உன் கூடவே இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா என் வாழ்க்கையில இதை தான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய காரியங்கள் கிடைக்குது, சில நேரத்தில் அது மாறிடுது, சில காரியம் கிடைக்குது, அது மாறிட்டே இருக்குது. ஆனா இயேசு ஒருவர் தான் நிலையா இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, என்ன சொல்றாரு, அதனால நான் எந்த தைரியமா, அதுதான் கான்ஃபிடன்ஸ் இன் இங்கிலீஷ்ல வாசிக்கிறது. கான்ஃபிடன்ஸ் that I have one thing about, ஒரு காரியத்தை குறித்து ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு என்னை விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. மத்த எல்லாம் போயிடும், மத்த எல்லாம் என்ன பண்ற, என்ன விட்டுட்டு போயிடும். அதனால பக்கத்துல சொல்லுங்க, இயேசு நம்மளை விட்டுட்டு போல. ஒருத்தர்கிட்ட உற்சாகமா சொல்லுங்க, இயேசு உங்களை விட்டுட்டு போலன்னு சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏசாமி உங்களை விட்டுட்டு போல. இன்னைக்கு ஒரு அவங்க தனிமையை உணர்ந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லு, டே தம்பி, பரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம், டே உன்னை ஆளை தூக்கிட்டு வரதுக்கு எத்தனை ஏந்து நில்லு, உன்னை தூக்கிட்டு வரதுக்கு எத்தனை பேர் வர்றா, டே எல்லாம் போலாம்டா, ஏசாமி உன்னை விட்டு போலடா. ஒரு ஆமேன் சொல்றா டே, ஆமேன் சொல்றா, நீ சத்தமா சொல்றா, ஏசாமி உன்னை விட்டு போலடா, ஏசாமி கூட தான்டா இருக்கிறாரு. 2 வாரமா உன்னை வலை போட்டு தேடி நிற்கிறேன், புஷ் தூக்கின்னு வந்துட்டானுங்க உள்ள. ஆமேன். இயேசு உன்னை விட்டு, என்ன கிட்ட கவனமா இரு, நான் கூப்பிட்டா என்கிட்ட வந்துட்டா, தனியா பார்த்ததுன்னு ஈஸி, நீ எல்லாரும் முன்னாடி மாட்டேன். ஏசாம விட்டு போல, ஏசாம கூட தாண்டா இருக்கிறாரு. ஏசாம கூட இருந்தா எல்லாம் ஜெயமா தாண்டா இருக்கும். இல்லையா? பரத்துக்கு மாத்திரம் உட்காந்துக்கிடா, பரத்துக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அப்படிதாங்க. ஏசு என் கூட இருந்தா நான் ஜெயமா தான் இருப்பேன். என் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க செய்யற வேலை ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். எது பிரிஞ்சு போச்சோ அது திரும்ப வந்துடும், எது ஒண்ணு வேணான்னு சொல்லுதோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவாரு. பயப்படாதீங்க, இயேசு கூட இருந்தால். அல்லேலூயா. சொல்லுங்க, அதனால நான் தைரியம் கொண்டு. சொல்லுங்க, ஏன் பேச மாட்டீங்க? அதனால சொல்லுங்க, அதனால என்னங்க, அதனால நான் தைரியம் கொண்டு. இதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, இது இருக்குது.
சமாதானம் என் கூட இருக்குது, சந்தோஷம் என் கூட இருக்குது, சிலுவையில் ஜெயித்த ஜெயம் என் கூட இருக்குது, இயேசுடைய வார்த்தை என் கூட இருக்குது, வெற்றி என் கூட இருக்குது. அது போவே போகாது, அது போகவே போகாது. உங்க வாயில் அதை அறிக்கைடுங்க பிரதர் சிஸ்டர், சொல்லுங்க. நம்ம சபையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப பேசுறீங்க. மற்ற இடத்துல போனா கொஞ்சம் அடிச்சு கல்லெல்லாம் அடிச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அவங்கள பேச வச்சு, அதுக்கு மாதிரி உங்ககிட்ட வச்சுக்கூடாது. நீங்க எடுத்த உடனே பேசிடணும். சொல்லுங்க, ஏசு என் கூட தான் இருக்கிறாரு. இல்லையா? ஏன்னா அவர் நேற்றைக்கு இன்றைக்கு என்றும் மாறாதவர் என்று 8ஆம் வசனத்துல வாசிக்க என்ன சொல்றாரு? இயேசு நேற்றும் இன்றும். இயேசு வார்த்தையாயிருந்தார். சொல்லுங்க, இயேசு எப்படி இருந்தாருங்க? ஒண்ணுமே இல்லாத பூமியின் மேல எப்படி இருந்தாருங்க? வார்த்தையாய் இருந்தார். பிதா எழும்பி ஆவியிலே நிரம்பினவராய் பேசுறார். வெளிச்சம் உண்டாக கடவுளே வார்த்தை போய் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அந்த வார்த்தை என்ன பண்ணுது? பிதாவோடு கூட ஆண்டு அவங்க அப்பா கூடவே இருக்குது. அப்பா சொல்றபடிலாம் செஞ்சுருக்குது. இப்ப அப்பா கிட்ட சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? நான் கொஞ்சம் போறேன், கீழே போய் ஜனங்களோடு கூட ஜனங்களா நான் என்ன பண்ண போறேன், இருக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை புறப்பட்டு மாம்சமா மாறுது. எப்படி மாசுது? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மரியாள் வயிற்றுல உருவாகுது. மரியா வயிற்றுல என்ன ஆகுதுங்க? உருவாகி இப்ப பிள்ளையா பிறந்துட்டு இப்ப மாம்சம் எப்படி மனுஷனா உலாவ தொடங்கிடுச்சு. இப்ப இவங்களுக்கே ஆச்சரியம். கூட இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்றான், நீ என்னடா அவ்வளவு பெருசா பேசுற, உனக்கு என்னடா? அவர் சொல்ற, நான் தாண்டா அனுப்பப்பட்டவர், நான் தாண்டா பேசுறதுக்கு வந்து. பக்கத்துல இருக்கிறவங்க நம்ப மாட்டான். அவனுக்கு என்ன அந்த மதம் அப்படின்ற அந்த மார்க்கம் அப்படின்ற ஒண்ணு அவங்களுக்குள்ள இருந்துட்டு, இப்படிலாம் இருக்காத, இப்படி எழுந்து பைபிள் எடுத்து இந்த கோட்பாடை வாசிக்கணும், கமாண்ட்மெண்ட் இப்படி சொல்றது. இல்ல இல்ல இல்ல, நான் தான் வார்த்தையா வந்திருக்கிறேன், இந்த உலகத்துல நான் வாழ்ந்து அப்படின்னு சொல்லி நிறைய நிரூபிக்கிறார். அவர் பேசுறாரு, அற்புதங்கள் நடக்கிறது. ஒருத்தனை தொடுறாரு, அவனுக்கு அற்புதம் நடக்குது. அவரை போய் தொடுறாங்க, அற்புதம் நடக்குது. அப்ப மாம்சம் எப்படி ஆயிடுச்சா? வார்த்தையானது மாம்சமாகி மாம்சம் கிரியையாய் மாறிக்கொண்டே இருக்க துவங்கினது. அல்லேலூயா. அது உலகத்துல இருந்துச்சு, மரிச்சது, உயிரோடு எழுந்துட்டு சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? உங்க கூட தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? ஆவியாகிய தேற்றவாரன் போல உங்களோடு கூடவே தான் இருந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொல்ற, நேற்று எப்படி இருந்தாரு? டக்குனு பதில் கொடுங்க. நேற்று எப்படி இருந்தாரு? வார்த்தையாய் இருந்தார். ஆமென். இன்று எப்படி இருக்கிறாரு? உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக பரிந்து பேசுறாரு. ஆவியானவருடைய வடிவில எனக்காய் செயல்பட்டு கொண்டே இருக்கார். என்னைக்குமே அது மாறவே மாறாது. எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரியுது? அல்லேலூயா. நான் கூப்பிட்டா வருவாரா? யார் கூப்பிட்டாலும் வருவாரு. யாரு பேசுனாலும் உதவி பண்ணுவாரியா. இங்க இருக்கிறவங்க ஒளிபரப்புல உட்காந்து பார்த்துக்கிற 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ இதுக்கு முடிச்சு நீங்க பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஐயா நான் ரொம்ப பெரிய பாவியாச்சையா, உனக்கும் உன்னையும் கேட்பாரு. நீ சொன்னா கேட்பாரு. நீ ஒன்னே ஒன்று தான் சொல்லு, இயேசுவே நான் மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம என்ன பண்றேன், வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்க பிள்ளை, இனிமேல் நான் உமக்காக, நீங்க எங்க அப்பா எனக்காக உதவி செய்யறேன்னு சொல்லி உங்க பேரை வச்சு என்ன பண்ண போறேன், இனிமேல் நான் வாழப்போறேன்னு சொன்னா உன் வாழ்க்கை இனிமேல் மாறிடும். எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? அப்ப அவர் மாறவே மாட்டார். சொல்லுங்க, அவரே மாறவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அநேக நிலையில்லாத காரியங்களை பேசிவிட்டு இப்ப சொல்றாரு 12ஆம் வசனத்துக்கு வாங்க சார். அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் என்ன பண்ணாருங்க? ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். தம்முடைய சொந்த ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது, அந்த ரத்தத்தினால நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்று சொல்லி உங்களுக்கு நான் விளக்கினேன். நேரம் ஓடிடுச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா இன்னொரு காரியத்தை பேசிடலாம். இப்ப சார், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துல, அதனால இந்த உலகத்துல சில நிந்தைகள் இயேசுவின் மூலமாய் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதை சுமந்துட்டே இருங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவங்ககிட்டே சொல்லுங்க, நிந்தை வந்துச்சுன்னா அதை சுமந்துங்க. இயேசு உங்களை தனியா விட்டுற மாட்டாரு. சொல்லுங்க, இயேசு உங்களை தனியா விட்டுற மாட்டாரு, கூடவே தான் இருக்கிறாரு. உங்களுக்கு நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, டேய் சொல்லுங்கடா, பக்கத்துல பொண்டாட்டியா இருந்தாலும் சொல்லுங்க, பிள்ளையா இருந்தாலும் சொல்லுங்க, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, வியாகுலம் வரும்பொழுதும் இயேசு விட்டுட்டு போயிட மாட்டாரு. இயேசு கூடவே தான் இருக்கிறாரு. மாற மாட்டேன்னு சொன்னவரு மாறவே மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுது சொல்றாங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல நான் புரியுதுன்னா சொல்லுங்க. புரியுதுங்களா? சரி. இப்ப என்ன சொல்றாரு? நிலை இல்லாதது எல்லாமே நிலையானது ஒன்று. என்ன சொல்றாரு? நிலையான நகரம் நமக்கு 14ஆம் வசனத்துல வாசிக்க, நிலையான நகரம் இங்க இல்ல. அப்ப இங்க வாழ்றது சொல்றேன், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்து 100 கோடி கொடுத்து நீங்க நல்லா வாழுங்கன்னு கொடுத்தா விட அந்த 100 கோடி நிலை இல்லை இல்ல. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, நான் ஸ்கூல் படிக்கும்போது கார்லி ஸ்கூல்ல படிச்சுட்டு, இங்கே தான் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல,
ஸ்கூல் படித்தான் என் கூட புழுதி வாக்கத்தில். சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு ஒரே கிரேஸ். அதாவது என்ன பண்ணுவார், லாட்ரி டிக்கெட் வாங்கினே இருப்பார். லாட்ரி டிக்கெட்டே நிறைய வாங்குவார். நல்ல வேலையில் இருந்தார், ரொம்ப நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தார். ஆனால் நல்ல கவர்மெண்ட்டில் விட நல்ல வேலை, அப்பயே நல்ல ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. ஆனால் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு எப்படியாவது அடிக்கும் நிறைய வாங்குவாராம். ஒரு நாள் லக்கா அடிச்சிச்சு. அப்போவே லட்சம். இப்போ அந்த லட்சம்லாம் பேசுனேன், லட்சமா அப்படின்னு வைங்க, இப்போ கோடி தானே ஆயிடுச்சு. அப்போ லட்சம் அடிச்சுட்டு வந்தேன். அடிச்சுட்டு ஊருக்கே தெரிஞ்சவனே. ஏன்னா அப்பெல்லாம் பேப்பரில் வர போட்டுருவாங்க இல்லைங்களா. ஊரில் இருக்கிற அவ்வளோ பேரும் அவர் வீட்டுக்கு வந்து கடன் வேணும், எனக்கு இதுக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணுன்ட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு போனவங்க. சொல்லுவார், எங்கள் அப்பா வாயை வச்சுன்னு சும்மாவும் இல்லை, இதை வாங்கணும் முயற்சி பண்ணார். வாங்கி கடைசியில் 10 பைசா எங்களுக்கு வந்ததில் பிரோஜனமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்மக்கிட்ட நிறைய வந்துச்சுன்னா ஜனங்க வருவாங்க, நிறைய போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நிலையானதே இல்லை. சொல்லுங்க, என்னது கிடையாது? ஒன்னே ஒன்று நிலை இருக்குது, ஏசாமி தான் நிலை. நிலையான ஒரு இடத்தை எனக்காய் உருவாக்குறேன். நம்ம வாழ்கிற வீடு கூட நிலையானது இல்லை. சொல்லுங்க, 4 பேர் இந்த ஃப்ளைட்டில் போனவங்க, அவர் பாவம் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு யூகேல இந்தியாவுக்கு வந்து அது ரொம்ப வாட்டி முயற்சி பண்ணாராம். குடும்பமாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம லண்டனில் யூகேல போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு. அவர் 3 பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த பிள்ளைங்கள்லாம் வீடியோலாம் எடுக்குது. உள்ளே போயிட்டு செல்ஃபியில் என்ன பண்ணிட்டு 3 பிள்ளைங்க அந்த சீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க அந்த அம்மா சொல்லுது, இப்போ தான் நீ கூட போகிறேன், நீக்கோ நேற்று பார்த்தேன் நான், அவன் விட்டுறேன் அப்படின்னா மேலே போகிறோம் அப்படியே சொல்லுது. அது என்ன சொல்லுது, மேலே போகுது அப்படின்னா அர்த்தம் வாழ்க்கையே மேலே போகுது. எங்கே போயிட்டு, லண்டனில் போயிட்டு மேலே போகுது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கஷ்டம்லாம் கிடையாது. அங்கே பவுண்டு, 1 பவுண்டு 100 ரூபா. இங்கே ஒரு பவுண்டு இங்கே 100 ரூபா. அதனால இனிமேல் நமக்கு 100 பவுண்டு வந்தால் கூட நம்ம வாழ்க்கை பயங்கரம் பந்தா வரதெல்லாம் அப்படி நினச்சிக்கிச்சு போகுது. ஆனால் அப்படியே மேலேயே போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு. வருதாவும் இல்லை, அது எதுவுமே நிலையானது இல்லை. அங்கே ஒரு வீட்டுக்கிட்ட இவர் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த வீட்டுக்காரு கண்டிப்பாக ஒரு வீட்டை ரெடி பண்ணி குடும்பம்லாம் வரப்போகிறாங்க. இத்தனை வருஷம் நான் சொல்லினே அந்த காரியம் நடக்குது. இப்போ கொண்டு வந்து அவங்கள லண்டனில் இந்த சிட்டிலையோ தெரியல, அந்த சிட்டியில் என்ன பண்ண போகிறோம், அவங்கள வச்சு இனிமேல் ஒரு குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுக்கிறாரு. ஒருத்தன் பாருங்க, எல்லாருடைய கதைகளை படிக்கும்போது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த அம்மா இறந்துச்சு. அந்த அம்மாவுடைய அஸ்தியை கொண்டு வந்து இந்தியாவில் கரைச்சிட்டு திரும்ப போனோன்னு பிள்ளைங்களை விட்டு வந்தார். அவரும் போயிட்டாரு. பரிதாபங்கள் இதெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், இன்றைக்கு நமக்கு அப்படி இல்லை. நானே ஒரு வேளை போய் அந்த ஃப்ளைட்டில் என் ஜீவன் போயிருந்தாலும் எனக்குள்ள ஒரு பெரிய எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, நான் இயேசு. நீங்கள்லாம் ஒரு வேளை அழுதுருப்பீங்க, எல்லாரும் பாடிப்போம் பரலோகமே சொல்லி எங்கள் பாஸ்டே போயிட்டார், இத்தனை வயசில் போயிட்டாருலாம் பாடிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பீங்களோ தெரில. எத்தனை பேர் போயிட்டாண்டான்னு கூட நினச்சி 4 பேர் இருந்தாங்கன்னா தெரில எனக்கு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை தெரியுமா, நான் இயேசுவோடு கூட இருப்பேன். நிலையான ஒரு நகரத்தில் என்னை கொண்டு போய் வச்சிருவாரு. அதுதான் நிலையான நகரம். அல்லேலூயா. இதெல்லாம் நிலையானது இல்லை. குளோரி டேபர்னக்கிள் சர்ச் நிலையானது அல்ல. நான் இருக்கிற எங்கள் வீடு அந்த என்னதுங்க எஸ்கோலத்தூர் நிலையானது இல்லை. நிலையான ஒன்றை கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற எத்தனை பேருக்கு நம்பிக்கை? இதெல்லாம் பார்த்து இமோஷனல் ஆகக்கூடாது. சொல்லணும், எது நிலையானது? இயேசுதான் நிலையானவர். சொல்லுங்க, இயேசுதான். அப்ப அந்த நிலையான இடத்துல ஒன்றை செய்வோம், அதுதான் ஆராதனை, துதி. சொல்லுங்க. அதனால தான் இந்த நம்ம துதிக்கும் பொழுது, ஆராதனிக்கும் போது இன்னைக்கு சாலமோன் ஒரு புது பாட்டு பாடினாரு, நல்லா இருந்துச்சு. See, sometimes we are so emotionally driven that something has to be there. அது மாதிரி எதனா ஒன்று பண்ண உற்சாகமாக வரும். அதுதான் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள் எப்படியோ கிருபையா ஞானத்தையும் சில காரியங்களை கொடுத்து என்ன பண்ணாரு, நல்லா ஆராதிக்கிறதுக்கு டியூனு, அதுக்கேற்ற சில ரிதம்லாம் பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் உண்டாக்கிறார். ஏன்னா நம்ம நல்லா அவரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி பாடவே தெரியாதவங்க பாடினா நம்ம பாடாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதிலையும் பாடணும். ஏனென்றால் துதிக்கிறது யாரை துதிக்கிறோம்? நிலையான ஆண்டவரை துதிக்கிறோம். இதை தான் நிலையா பண்ண போகிறோம். என்னை பார்த்து கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையாக அதில் நம்பிக்கை இல்லை. அங்கே மேலே நிலையான நகரத்தில் இந்த மியூசிக் பேண்ட்லாம் இருக்குமா, லைட்லாம் இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இங்கே தான் அதெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது தான். இந்த கீபோர்டு, இந்த கிட்டார், இந்த ட்ரம், இந்த பேடு, இந்த ஸ்டேஜ், இந்த லைட்லாம். அங்கே இப்படி கார்டு இருக்காது, என்ன ஸ்கேல் இருக்காது, ரிதம் இருக்காது, வர்ஷிப் லீடர் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன இருக்கும்? ஆராதனை இருந்து கொண்டே இருக்கும். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இதை தான் நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? அதுக்கு தான் இயேசுக்காக வாழ வேண்டும், இயேசுவோடு கூட வாழ வேண்டும், இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற எதுவுமே நிலையானது அல்ல. அல்லேலூயா. அல்லதான் சொல்றாரு சங்கீதக்காரர் எழுப்பி பேசும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எப்ப சொல்றாரு? நான் பார்க்கிற இதெல்லாம் நிலையானது அல்ல, என் ஆத்துமாவுக்குள்ள ஒன்று இருக்கிறது, அதுதான் கர்த்தரை துதிக்கிற துதியாய் இருக்கிறது. எத்தனை பேர் என்னோட நம்புறீங்க? நம்புறவங்க
ஆமா, சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அடுத்த வசனத்தை கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு, ஏனால் அது நிலையானது. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, எது நிலையானது? சோத்திரம். உங்களை பார்த்து எவனா பைத்தியம்னா பாடினே இருக்குது, எப்போ பார்த்தாலும் சோத்திரம் பண்ணினே இருக்குது அப்படின்னா சொல்றவன் தான் பைத்தியம். ஆக்சுவலி திருப்பி சொல்றாதீங்க, அவங்களுக்கு தெரியல, அதனால தான் அவங்க நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறது கரெக்டு. எது கரெக்டு? ஏசு சாமி கிட்ட பேசிட்டே இருக்குது, சோத்திரம் சோத்திரம் சொல்கிறது, அவரை துதித்து கொண்டே இருக்கிறது கரெக்டு. அதை நல்லா செஞ்சுட்டே இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு பேசுகிறாரு. ஒரு அடுத்த 5 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் நல்லவங்க. 16ஆம் வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு? அன்றியும் நன்மை செய்யவும். சொல்லுங்க, நல்லா வாசிங்க, எல்லாரும் வாசிக்கணும். அன்றியும் பாருங்க, நல்ல மற்ற நிறைய விஷயத்துக்கு நல்லா சத்தமா இருப்போம், இதுக்கு முக்கியமா பேசணும் இன்னைக்கு. இதுல தான் வந்து நிறுத்த போறேன் இப்போ. சொல்லுங்க, அன்றியும். அன்றியும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு எச்சரிப்பை கொண்டு வருகிறார். இதெல்லாம் செய்ய தெரிஞ்சவங்க, என்ன நம்புறீங்க, நான் தான் இருக்கிறேன், என்ன பண்ணுங்க, தைரியம் அப்படி உங்களுக்குள்ள இருக்குது, நான் மாற மாட்டேன்னு சொல்றீங்க, என்ன துதிக்கிறீங்க, அப்படிலாம் பேசுன சார். அன்றியும் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிட்டு சார். அதனால சொல்லுங்க, அதனால என்ன சொல்றாரு பாருங்க, கவனிங்க என்ன சொல்றாரு. அதனால நன்மை செய்யவும், சொல்லுங்க, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்ய, தான தர்மம் பண்ண மறந்துடக்கூடாது. போன இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையோ திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு பல்லாவரத்தில் அந்த மெயின் இதில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு காலில் நிற்கும் போது அவர் சொல்கிறாரு, அந்த இவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து காசு கேட்டான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் இவனுங்கெல்லாம் கொடுக்கூடாது சார், ஆந்திராவில் இவனுங்க வீடு வீடாக கட்டி வச்சுக்கிறானுங்க சார், இவரு போய் பார்க்கவே இல்லை. ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வருகிறது அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு. என்னை பொறுத்த மட்டும் நான் இதை தான் நம்புகிறேன். என்கிட்ட ஆண்டவர் ஒருத்தரை ஒரு தேவையோடு அனுப்புகிறாருன்னா நான் எப்படி நான் அதில் செயல்படுறேன்னு பார்க்கறதுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். தட்டி கழிச்சுட்டு உனக்கு கைக்குதே காலுக்குதே நல்லா தானே போய் இனி போய் வேலை செய் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, என் வேலையை பார்த்துட்டு போகிறது கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட கொண்டு வர மாட்டேன். நம்ம நியாயாதிபதிகளாய் மாறிடுறோம். நியாயாதிபதியில் இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நியாயாதிபதியில் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்ன மாதிரி அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப டைம் ஆகுது பாஸ்டர், நீங்கள் வந்து கரெக்டாக 8க்கெலாம் முடிக்கிறவராச்சு, 8க்கெலாம் முடிக்கலைன்னா நீங்கள் அமைதியில் குவைட்டாக எழுந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமேன். ஏன்னா ரொம்ப என்னை தொட்டுச்சு இந்த விஷயம். பலமுறை பேசியிருக்கிறேன், பலமுறை வாசித்திருக்கிறேன், சின்ன வயசில் ட்ராமாலாம் நடிச்சிருக்கிறேன், சண்டே ஸ்கூல் இதெல்லாம் ரொம்ப பலமுறை பண்ணியிருக்கேன். ஆனால் ஏனோ தெரியல, இது திரும்ப கர்த்தர் எனக்கு இந்த புதன்கிழமை காமிச்சிருக்குமா, நான் திரும்ப வாசி, நீ காலில் வாசேன், இப்போ கொஞ்சம் வாசிக்கும் போது ஆண்டர் காமிச்சார் பாருங்க. என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டர் கேட்குறாரு, ஆண்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் இருக்கும்போது நிறைய அவரை குவிஸ் பண்ணி கேட்டே இருப்பாங்க. குவிஸ் பண்ணினா அவரை நிறைய காரியங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேம் இருந்து எங்கே போகிறான்? எரிகோவுக்கு போறான். எருசலேம் என்றால் பிரசன்னம். ஆமென். எரிகோ என்றால் என்னதுங்க? தேவனுடைய வல்லமை. அப்ப எங்கிருந்து போறான்? ஒரு பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வல்லமைக்கு நேராய் கடந்து வருகிறான். அப்படின்னா என்ன பண்றான்? ஆவிக்குரிய விளக்கங்களே நான் பார்க்கும் பொழுது சொல்றான். ஆனால் போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் கல்லர் கையில் என்ன பண்ணிட்டான்? அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை என்ன பண்ண உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். இது வந்து ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவங்க இல்லாத மற்ற எல்லா மதத்துக்காரங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இந்த சரத்தில் நல்ல சமாரின்னு பேசி போயிடுவாங்க. நான் இன்னைக்கு கதையா உங்களுக்கு சொல்ல விரும்பல. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும். பிள்ளைங்க, பெரியவங்க, பிள்ளைங்க ரொம்ப உஷாரா கவனிக்கணும். வளர்ற பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் கவனிக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு சில நேரங்களில் நமக்கு முன்பாக சில காரியங்களை, இப்ப இது எது கூட நான் இதை ஒப்பிடுகிறேன் என்றால், நம்ம வாசித்த 13வது அதிகாரத்தினுடைய எந்த வசனம் வாசித்தோம்? எபிரேய புத்தகம் 13 எந்த வசனம் வாசிங்க? 14 வசனம் தான் வாசி சொல்லுங்க. திரும்ப ஒரு முறை வாசிங்க. அதை அன்றியும் நன்மை செய்ய தான தர்மம் பண்ண மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்டது மேல யார் பிரியமா இருக்கிறா? நான் இல்லை. என்னது? நம்ம 4 பேர் கூட போகும்போது அப்படி பந்தா ஒரு 100 ரூபாய் எடுத்து இந்தா வச்சுக்கோ. அங்கிள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு, டிப்ஸ் கொடுக்கறது நல்லா கொடுத்துடணும்பா, நம்மளால முடிஞ்சது பெஸ்ட் டிப்ஸ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு சொல்லுவாரு. கொடுத்துட்ட பிறகு டிப்ஸ் வைக்கிறோம் இல்லையா, ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு புக் எடுத்து வருவாங்களே, அதில் வச்சிட்டிங்கன்னா அவன் போய் எடுத்துன்னு போயிட்டு
அங்கே ஒரு மூலையில் நின்று இவனா அவனுக்கு மனசுக்குள்ள ஓடினுக்கும், சகாரன் இவனுக்கு என்ன 10 ரூபா வைப்பான் 20 ரூபா வைப்பான் அப்படின்னு யோசிச்சிருப்பான் இல்லையா. நீ அவனுக்கு ஒரு 100 ரூபா மாற்றி வச்சுட்டு எடுத்து போய் என்ன பண்ண ஓப்பன் பண்ணி அவன் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு சிரிப்பு வரும். அதை பார்க்கும்போது ஒரு பெருமை மகிழ்ச்சியாக இருக்கும்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசில் கொஞ்சம் புத்தி தேர் நாட்கள் சொல்லி கொடுத்தாரு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டிப்ஸை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் வைக்கணும் எதுக்கு வைக்கணும்னு ஆர்கியூ பண்ணுறோம். இந்த சம்பவம் அதை ரொம்ப அழகாக வளர்க்குது பாருங்க. போகிற வழியில் நடந்துருச்சு, 2 பேர் ரொம்ப அது என்ன சொல்றதுங்க, ரொம்ப அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சவங்க வராங்க அப்படிதான் வச்சுங்க. என்னதுங்க அவங்க 2 பேர் யாருங்க, ஒருத்தர் வர்றார். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து, யார் வரா முதல்ல, அவர் யாருங்க, நம்மள மாதிரி ஒரு பிரசங்கர்னு வச்சுங்க. அவர் யாருங்க, எல்லாம் பேசுவார், வாய் கிழி என்ன பண்ணுவாரு பேசுவாரு. ஆனா அவர் என்ன பண்ண, அவருக்கு முன்னால கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, என்ன பண்றாரு, தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு என்ன பண்றான், ரொம்ப இங்கிலீஷ்ல அழகா போட்டுக்குது, வந்துட்டு வேற வழியா அதை பார்க்காத மாதிரி போயிடுறானா. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், he ignored him and he passed by on the other side. இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருக்குது, அவனை ஒண்ணுமே பார்க்காத மாதிரி. சில இடத்துல பாத்தீங்களா, அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும், அப்படியே நடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அர்த்தம் கேட்கும் போது வரவில்லை, அப்படியா அப்படி ஒருத்தங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு என் கூட இருக்கிறீங்க, மூஞ்செல்லாம் சுண்டல் மாதிரிலாம் வச்சுன்னு கூடாது, நல்ல சிரிச்சுன்னு வச்சுருக்கணும். கவனிங்க, எப்படி இருக்கக்கூடாது, நீங்க மூஞ்ச அந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு போற ஆளுங்க நீங்க போயிடணும். இங்க உட்காந்து நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க, என்னதுங்க, என்னது ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது சில இடத்துல நம்ம என்ன பண்றோம், அறியாமல் இல்லை அறிஞ்சே இக்னோர் பண்றோம் ஆண்டவர் சொல்றார். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, 13ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் யார் பிரியமா இருக்கிறா, நீ செய்யறதுல ரொம்ப பிரியப்பட போற கர்த்தர். இல்லையா, இவன் யாரு, இவன் ஒரு பிரசங்கர். என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியோ ஒண்ணுமே சட்டை பண்ணாம போயிட்டார். சரி விடுங்க, அவர் விடுங்க. 2வது ஒருத்தர் வர்றாரு, அந்தபடியே ஒரு லேவியன் என்ன பண்றான், ஆமா அந்த பக்கத்துல வர்றாரு, வந்துட்டு அவன் என்ன பண்றான், போயிட்டான். இதை பத்தி அதிகமா விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்றால் எப்படி மாறணும்ன்றது தான் அடுத்த வசனத்துல வாசிக்கிறேன், கேளுங்க. என்ன சொல்றாரு, பின்பு யாருங்க, சமாரியன் ஒருவன் அந்த மாதிரி வருகிறான். இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் இப்போ வாசித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரொம்ப அழகா போட்டுக்குது. தமிழ்ல இருக்கிற விளக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் டைம் எடுத்துரும் போகுது இன்னைக்கு, மன்னிச்சிங்க. எந்த வசனம் வாசித்தோம், 33ஆம் வசனம். ஓகே, I'm going to just read that. Then a despised Samaritan came along. Amen. என்னதுங்களா, அவன் அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன் அந்த வழியாய் வருகிறான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருங்க, a priest with honor came along. இங்கிலீஷ்ல சொல்லுது, என்ன சொல்லுங்க, ஒரு ஆசாரியன், மிக கனத்துக்குரிய ஒரு ஆசாரியன் அது வழியாய் வருகிறான். அடுத்தவன பாத்தீங்கன்னா a temple assistant, ஆலயத்துல உபகரணம் செய்கிறவன், ஆலயத்துல எல்லா காரியத்தையும் நான் தான் செய்யணும், நாங்க தான் பரிசுத்தவானுங்க, இதை தொடணும் அப்படின்ட்டு செய்கிறவர்கள் வந்தான். 2 பேருமே போயிட்டான். ஆனா இந்த 3வது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பைஸ்ட் சமாரிட்டன். அப்படின்றால் உலகத்துல சபையில அந்த இருக்கிற இடத்துல புறக்கணிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த 3 பேருக்குமே ஒரு காமன் வார்த்தை வருது, கவனிங்க. 31ல வாசிக்கிறோம் கண்டு, 32ல வாசிக்கிறீங்க என்ன பாத்தீங்க, கண்டு. 33ல என்ன வாசிக்கிறீங்க, கண்டு. என்ன அப்படின்னா அர்த்தம், பாக்குறாங்க. சொல்லுங்க, ஹலோ, என் கூட கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நடக்கிற அநேக காரியங்களை சுற்றி என்ன பண்றோம், காணுகிறோம். சொல்லுங்க, பாக்குறேன். முதல் ஆள் மாதிரி என்ன பண்றது, பார்த்து நம்ம பயங்கரமா டான கொடுப்போம். அப்படியா, உண்மையாவா, தெரியவே தெரியாத, அந்த ரோட்லயா, பார்த்ததே இல்லையே, அதே வழியா தான் வர, பல முறை நான் பார்த்ததே இல்லையே. தப்பு. சொல்லுங்க. 2வது ஒரு ஆள் என்ன சொல்றாருங்க, பார்த்துட்டு 32 வசனம், லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமா என்ன பண்ணிட்டான். ஆனா 3வது ஆளை கவனிங்க, இவன் தான் இந்த 13வது அதிகாரத்துல 14ஆம் வசனம் எபிரேய புத்தகத்துல வாசித்ததுக்கு ஏத்த விதத்துல செயல்படுகிறான். பாருங்க என்ன சொல்றான், அவன் சமாரியன் ஒரு பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, விலகி. சொல்லுங்க, கண்டு விலகி. 3வது ஆள் என்ன பண்றான், கண்டு மனதுருகி. அல்லேலூயா.
தேவன் எதன் மேல பிரியமாய் இருக்கிறார்? மனதுருக்கத்தோடு கூட பார்க்கிற ஒருவர் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி வேணா கோணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய உதாரணங்களை பார்க்கும்போது ஒருவன் இயேசுவையே இல்லாமல் அவன் வாழ்க்கையில மடிந்து போய் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து அவன் எப்படின்னா போட்டோம், நான் மாத்திரம் சர்ச்சுக்கு போனா நல்லது, என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதுன்ட்டு நீ போய்கொண்டே இருப்பாய் என்றால், நீயும் அந்த லேவியனை போல இல்ல அந்த ஆசாரியனை போல தான். உன் நண்பன், உன் காலேஜில் படிக்கிற, உன் கூட படிக்கிறவன் என்ன கெட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படி நீ போய்கொண்டே இருப்பாய் என்றால், ஏதோ உதாரணத்துக்கு ரோட்ல இருக்கிற, நம்ம கீழ்கட்டில் சிக்னல் இருக்கிற அந்த லாரியில கூட்டு விட்டுறாங்க தெரியுமா, ஒரு கும்பல் நிற்குது, அவங்கள பத்தி மாத்திரம் நான் பேசல. இன்றைக்கு அழுந்து போகிற ஒரு ஆத்துமா இன்னைக்கு அழுந்து போறாங்க, இயேசுவையே தெரியாம. இல்ல உனக்கு தெரியும், நீ இப்ப இவ்வளவு நேரம் பேசுறீங்க, என்னன்னு பேசுறீங்க? நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார், என்னை விட்டு விலகவே மாட்டார், ஆதலால் நான் தைரியம் கொண்டு தேவன் எனக்கு சகாயர், நான் ஏன் பயப்படுவேன்? அப்ப உனக்கு ஓடி போதுமா? மற்றவங்களுக்கு ஹலோ, என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க துக்கமுகமா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப துக்கமா இருந்தா எழுந்து போயிடணும். இங்க இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அதை கேட்கணும். முக்கியமான ஒரு வார்த்தையை பேசுகிறேன், அதான் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க என்னதுங்க? உன் நண்பன், உன்னோடு படிக்கிறவன், கவனிச்சு அந்த முன்னாடி சேர்ல இருக்கிற யோகஸ்ரீ, ஜோசனா, டெபரா எல்லாரும் என்ன கவனிங்க தயவு செய்து. அப்போ இது உன் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற, ஆலயத்துக்கு வரல ஆண்டு உன் மேல கொடுத்திருக்கிற ஒரு கடமை, ஒரு எதிர்பார்ப்பாண்டு வைத்திருக்கிற. 3 பேரையும் ஆண்டு நின்று பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஒருத்தர் சொல்றான், நல்லா தான் பிரசங்கம் பண்றேன், நல்லா தான் ஆராதனை பண்றேன், எல்லாம் பண்றேன், நீ ஆனா ஒரு விஷயத்த பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிற. இன்னொருத்தன், நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை, நம்ம ஏன் நீங்க நமக்கு ஒரு காமன் இது இருக்குது இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம கிட்ட கூட போறதுக்கு பயப்படுறோம். ஏன் தெரியுமா? அதை போய் மாட்டிக்கிட்டு நம்ம போயிட்டு அவங்க கொடுக்கும், அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போனால் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவான். உனக்கு எப்படா தெரியும், நம்மளை கூட போய் சாட்சி கொள்ளைக்கு வச்சா அது எதுக்கடா நம்ம அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மனுஷனுக்கு உண்டான ஒரு வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, என்ன வார்த்தை? கம்பேஷன். சொல்லுங்க சொல்லுங்க. மனதுருகி. தேவன் மனதுருக்கத்தை உடையவர்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறாரு? மனதுருக்கத்தோடு கூட பார்க்கிறவர்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனதுருக்கத்தோடு பார்க்கிறவர்கள் மேல கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமா, உன் ஃப்ரெண்டு, உன் வீட்டில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரன், உனக்கு தெரிஞ்சவங்க, யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட போறவங்க, உன்னால அவங்களுடைய முழு தேவையும் சந்திக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா உன்கிட்ட இருக்கிறதுல எதையோ ஒரு பகுதியில் கொஞ்சம் அவர்களுக்கு நீ உதவி செய்வாய் என்றால் அதன் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என்கிட்ட நிறைய பேர் நிறைய காரியங்களுக்கு கேட்குறாங்க. ஃபீஸை கட்டணும், 1 லட்ச ரூபா, 1.5 லட்சம், 50,000, 30,000ன்ட்டு அவ்வளோ எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட கர்த்தர் கொடுத்தாருன்னா, அதுதான் அன்றைக்கி கூட கேட்டேன், 100 கோடி ரூபாய் கொடுத்துருங்க, 100 கோடி எடுத்து சர்ச்சிங்களை கட்டுவேன், எல்லாருக்கும் ஃபீஸை கட்டுறேன், என்ன வேணால் பண்ணினுக்கிறேன்ட்டு. அப்படிலாம் இன்னும் தரல. ஆனால் அதுக்குன்னு நான் அதை ஒரு சாக்காக போகிறதில்ல. என்னால் முடிஞ்ச ஒரு 5,000, ஒரு 10,000, ஒரு கூகுள் பேலையோ இல்லைன்னா முடிஞ்சால் நேர்லையோ என்னால் சொல்லி தான் கொடுக்குறது. பிரதர், நீங்கள் கடன் கேட்குறீங்க, கடன் தர முடியாது, ஃபீஸ் கட்டாமல் இருந்து உங்கள் பிள்ளைய சேர்க்க மாட்டேன்றாங்க, என்னால் அவ்வளோ நான் என்ன பண்ணுங்க, இதை வச்சு என்ன பண்ணுங்க, முதல்ல இதை போய் சொல்லி என்ன பண்ணு, கட்டிடு. இல்லை எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எவனா ஒருத்தன் நொழிஞ்சு போகிறவங்க நான் வீடியோ கேட்குறான், நான் கேட்குறேன் உங்ககிட்ட, உங்கள் வீடியோ கேட்குறாங்க, இல்லை எதனா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் காரை எடுத்துன்னு கொடுத்துருங்க, இல்லை உங்கள் பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துன்னு கொடுத்துறாங்க கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்கலையே. ஆண்டவர்களை அனுப்பி உங்களிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? கண்டு எனக்கு இருக்குது, இவங்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அடிக்கடி என்னுடைய இருதயத்தில் உணர்வு அதுதான். சில கஷ்டமான நிர்பந்தமான நாட்களை கடந்து வரும்பொழுது நம்மகிட்ட இல்லை, யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நான் இல்லை. நான் செய்யும்படிக்கு என் கையில் இருக்கும்போது நான் செய்யாமல் இருந்தால் அது நியாயமா இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது சார்? யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க சார்? எத்தனை பேர் என் கூட இருக்குன்னு சொல்லுவீங்க? உடனே நம்ம கிட்ட வந்தது, கை நல்லா தானே இருக்குது, கால் நல்லா தானே இருக்குது, நீ போய் எது வேலை செய்ய வேண்டியதானே, அதை பண்ண வேண்டியது தானே, இவனெல்லாம் கொடுக்கூடாது, இவனெல்லாம் நம்ம கெடுக்கிறோம். நீ அவ்வளோ பெருசாலாம் பேசாத, அவ்வளோ பெருசாலாம் அவ்வளோ பெரிய டயலாக்லாம் உனக்கு தேவையில்ல. என்ன டயலாக் தெரியுமா தேவை? இதை இயேசு பார்க்கிற விதமாய் நான் பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் செய்கிற காரியம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். கடவுளை முன்னாடி ஒருத்தரை கொண்டு நீ முட்டியை போட்டு, ஆண்டவரே அன்னைக்கு ராத்திரி அவங்க குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எப்படியாவது ரட்சிப்பு இவர்களுக்கு வரட்டும். நான் தைரியமா சொன்னா கூட இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தாங்க, எப்படியாவது பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் கண்டு ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கண்டு மனதுருகி கிட்டே வந்து, சொல்லுங்க,
Compassion makes you go closer to what God wants you to do. I want you to just make a note if those of you are writing. எழுதி கொள்ளுங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்ததை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. மனதுருக்கம் ஒரு காரியத்தின் கிட்டே வர வைக்கிறது. சொன்னலையா, அந்த கடையில் நிற்கும் போது அவர் சொன்ன உடனே நானும் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அப்புறம் தான் இதை வாசிக்கும் போது ஆண்டவரே தொடுகிறார். நீ அவன மாதிரி அவன் கடைக்காரன் சொல்றான், சார் இவனுங்கெல்லாம் ஆந்திரால வீடு வச்சுக்கிறானுங்க சார், இங்க வந்து எல்லாம் சேர்த்து. ஏன்பா அது எனக்கு பிரச்சனை இல்லப்பா, அவன் நல்லதா இருக்கட்டும், எனக்கு ஒரு வீடு இருக்குமா அவனுக்கு ஒரு வீடு இருக்கணுமேப்பா, அப்படி நான் பார்க்கலையே. உடனே அவர் கூட சேர்ந்து நானும் கமெண்ட் பண்றேன். I want to confess. அது என்னுடைய வேலை இல்ல. ஒரு ஊழியக்காரனா என்னுடைய மிஞ்சி போனா நான் என்ன கொடுத்துருப்பேன், பாக்கெட்ல இருந்து 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா இல்ல ஒரு 500 ரூபா கொடுத்துருப்பேன். அதுக்கு மேல அவனுக்கு வீட்டையே கட்டி கொடுக்க போறேன், அவங்க வீட்டுல வந்து லைட் எல்லாம் வாங்கி போட்டு நான் கொடுக்க போறேன் இல்ல. நான் ஏன் அந்த வியாக்கானத்துக்கு போக வேண்டும்? நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் அவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை நான் செய்கிறேனா? யார் என் கூட இருக்கிறீங்க சார்? எத்தனை பேருக்கு புரியுது சார்? இனிலிருந்து இந்த சூழ்நிலை மாறும் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீர்கள். எனக்கல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்வீங்க. அது நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். நீ ஒரு நாள் மடிந்து போகும்போது உனக்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி உன்னை இந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். நீ இன்றைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து மனதுருகிறாயோ? ஒருவன் நொழிஞ்சு போயிருக்கும் பொழுது ஒரே ஒரு டிஃபன் 4 இட்லி வாங்கி உன்னால தர முடியுதா? இல்ல, அவன் எப்படின்னா சாப்பிட்டு நீ இட்லியை தாண்டி எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிறியா? நான் கேள்வியே தான் கேட்கிறேன். Question. I want to rise to this church. இது இங்க இருக்குது, கரெக்டான நேரத்தில் கர்த்தர் இதை காயின் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிது வாருங்க, வாங்க, டைம் ஓடிச்சு, அதெல்லாம் வாசிக்கலாம் பாருங்க. கிட்ட compassion makes you get closer to what God wants you to do. நீ செய்ய வேண்டிய காரியத்திற்கு அது கிட்டே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கிட்டே வந்து அவனுடைய கால்கள் என்ன பண்றான்? சார் இவனுக்கு தேவையில்லை சார், 2 பேர் போயிட்டானுங்க, அவனுக்கு 2 பேரும் பயங்கரமான ரிலிஜியஸ் ஃபெலோஸ், அவனுக்கு கடவுள் அதிகமா தெரியும், இவன் புறமதிக்கப்பட்டவன். ஆனா இவன் என்ன பண்றான்? கிட்டே வந்தது மாத்திரமல்ல, என்ன பண்றான்? காயங்களை கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வாய்த்து காயங்களை கட்டி. அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, compassion makes you get closer, and not only that, it makes you to care. அக்கறையை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு காரியத்தின் அண்டையில கிட்ட வர வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை நானோ இப்படி இருந்தனா, என் வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு என்ன பண்ணும்? ஒரு அக்கறையை தரும். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. Compassion makes you to come closer and gives you that utmost care how God will feel. Hallelujah. தேவன் எப்படி ஒரு காரியத்தின் மேல அக்கறை உடையவராய் பார்ப்பாரோ அப்படிதான் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன் செய்வான் என்றால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு நேரம் ஆகுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க மனசு புரியுது பாரு எனக்கு. அதுக்காக நான் நிறுத்திடுவேனா? நிறுத்த மாட்டேன். அதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளோலாம் அவ்வளோ லேசாலாம் நீங்கள் ஆமேன்னு சொன்னால் நிறுத்துற ஆள் நான் கிடையாது. 8:30 9 9:15 9:30 நாளைக்கு காலை வரைக்கும் பேசினா கூட பேச வேண்டிய விஷயத்த பேசிடணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் உட்காந்து வியாழக்கிழமை இதை திருப்பி மறுவொழுக்கு பண்ணுறான். அன்றைக்கி நிறைய பேர் கேட்டு ஆசிரியப்பட்டு அல்லேலூயா. எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. புறமதஸ்தர்கள் இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. இது எப்படியாவது புறப்பட்டு போன இன்றைக்கி விஞ்ஞான உலகம் பெருக நாங்கள் ஒரு நாளுக்கு ஒரு வீட்டுக்கு போய் இந்த புதன்கிழமை நினைக்கிறேன் சாயந்தரம் போகும்போது அவர் சொல்கிறார், சார் நான் எல்லாத்தையும் கேட்குறேன் சார் நீங்கள் பேசுகிறத. இல்லையா, எங்கள் வீட்டில் பயங்கரமான ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு வீட்டுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அவங்க வீட்டில் போயிருக்கும்போது சொல்கிறார், நான் இதை கேட்கிறேன். இல்லையா, ஐ எம் பிளஸ்ட் because this word is going and reaching out to many people now. இல்லையா, அதனால் ஒரு விஷயத்தை பேசி மொட்டையாக முடிச்சிட முடியாது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். நீங்கள் எழுந்து போயிட்டு கூட நீங்கள் வேழக்கம் உட்காந்து மீதியை கேளுங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்ன நீங்கள் அவமதிக்கலை. நான் பேசுகிறத கொஞ்சம் தயவுசெய்து பேசி முடிக்க எனக்கு ஒரு ஆமேன் போகிறதுக்கு ஒரு 10 பேர் இந்த ஆமேன்னு சொல்லிட்டே இருங்க. இப்போ மனதுருக்கம் என்ன பண்ணுதுங்க? ஒரு காரியத்தின் கிட்டே கொண்டு வருகிறது. பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? என் கண்களிலே இயேசு பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன்னா தேவனுக்கு பிரியத்தோடு கூட நான் ஒரு காரியத்தை செய்ய வசதியாக இருக்கா. அல்லேலூயா. இந்த சபையிலேயே எத்தனையோ காரியத்தை கர்த்தர் உனக்கு காமிப்பாரு.
நான் வந்து ரொம்ப ரிலீஜியஸா வந்து நான் பாட்டு நான் மாத்திரம் அப்படியே வந்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா நம்ம பண்ற ஆராதனைக்கு பிரயோஜனம் இல்லை, அதுல அர்த்தம் இல்லை. யாரையும் கூட இருக்கிறீங்க? ஆராதனைக்கு ஒரு அர்த்தம் வர வேண்டும் என்றால் இயேசு இங்க நின்றுட்டு என்ன பண்ணுவார்? என் ஆராதனை மாத்திரம் பார்க்கல, இங்க இருக்கிற எல்லாருடைய சூழ்நிலையும் பார்க்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஒருத்தங்க வந்து என் குடும்பம் இப்படி பயங்கர கஷ்டத்தோடு இருக்குது, இந்த காரியத்தோடு கூட என் புருஷனோடு கூட இந்த நீங்க மனைவிமார்கள் உண்மையாய் மனதுருக்கத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு நல்ல புருஷனை தந்திருக்கிறார், நல்ல இந்த மாதிரி இந்த காரியம் என் வீட்டில் ஆசீர்வாதமா இருக்குது, இதை இந்த வீட்டில் கர்த்தர் என்ன பண்ணணும்? சரி பண்ண வேணும் போது கிட்ட போறீங்க. சொல்லுங்க, எப்படி போறீங்க? அந்த சூழ்நிலைக்கு நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத இதெல்லாம் போயின்னு நம்ம அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த முதல் 2 ஆள் மாதிரி மாறிடுவீங்க. லேலுயா. அப்ப என்ன பண்ணு? கிட்டே வந்து ஆமென் அவன் மேலே அக்கறை செலுத்தினான். சொல்லுங்க, கிட்ட வந்து ஆமென். பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அந்த 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவனை கிட்டே கட்டி ஆமென் என்ன பண்றான்? காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன பண்ணானா? ஆமென். not only care, gives you concern. சொல்லுங்க, என்னதுங்க? ஒரு அக்கறை. அல்லேலூயா. பராமரிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை அக்கறை, கன்சர்ன். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு விசுவாசிகள் அக்கறை இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு உலகம். எவனா கண்ணகடு போட, எனக்கு சர்ச்சை இருக்குது, எனக்கு ஆலயம் இருக்குது, எனக்கு ஆண்டவர் தெரியும், ஐ am connected with God. நோ, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னா இதை கர்த்தர் காமி, இது வழியா தொடர்பு படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இதை காண்பித்து கொண்டே இருக்கிறார். நீயா நேரா கர்த்தரோடு கூட கனெக்ட் பண்றனா உங்ககிட்ட ஏதோ ஒரு பெருமை இருக்குது, அதை கர்த்தர் எதிர்த்து நிற்பார். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் என்றால் அதோடு கூட அது வழியா அவர்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு தான் அந்த காரியத்தை கர்த்தர் கொண்டு வர்றார். அதை விட்டுட்டு நீ வேற ரூட்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், கர்த்தருக்கு எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ராத்திரி. அல்லேலூயா. ஒரு காரியத்தை பார்த்து மனதுருகி, இன்னைக்கு நான் பேசும்போது அநேக இடத்துல கர்த்தர் பேசி கொண்டே இருப்பார். உங்களுடைய மனது அதற்கு நேராய் மாறி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுமாய் செயல்படுவீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமுள்ளதை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். சொல்லுங்க, பிரியமானதை செய்ய. நிறைய பாட்டு, பிரியமானதை செய்ய ஒரு பாட்டுலாங்குதே, எனக்கு உமக்கு பிரியமானதை. சும்மா 100 பாட்டுலாம் பாடினா மாற போறது இல்லை. மனதார எந்த காரியத்தை செய்கிறதற்கு உன் மனதை மாற்றிக் கொள்கிறாயோ அப்பதான் காரியம் மாறையா. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறதுக்கு ஏதுவாய் மாறிவிட முடியும். அல்லேலூயா. எத்தனையோ முறை அதை வாசிச்சிருக்கிறேன். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க. எத்தனையோ முறை அதை வாசிச்சிருக்கிறேன். நாடகம் சொன்னேன், நாடகம் நடிச்சிருக்கிறேன், சண்டே ஸ்கூல்ல அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன், எத்தனையோ முறை கதையா சொல்லியிருக்கலாம். ஆனால் ரொம்ப எனக்கு ஒரு காரியம் படிச்சுக்க, இந்த 34 சொன்ன அவனை பராமரித்தான். கவனிங்க, 35ஆம் வசனத்துல மறுநாளில் தான் புறப்பட்டு போகும்போது, அப்போ என்ன புரியுது அதை வாசிக்கும் போது? மறுநாளில என்ன புறப்பட்டு, யாரோ சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. எதுக்கு அவன் கூட இருக்கணும்? கொண்டு போய் சத்திரக்கார கையில குதிரைப்பா, இருந்தா காசை வச்சுக்கோ, அவனை பார்த்துக்கோ, அவனை எப்படி ஒப்பேத்தி எப்படி வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லாம இவன் வேற வேலையா போறான் சார். கதையின் பிரகாரமே பார்க்கலாம். இவன் ஒரு is going on a business occasion, maybe he's going for some purpose. ஏதோ ஒரு தேவைக்காய் இவன் போய் கொண்டிருக்கிறான். அதை நிறுத்திட்டு இவனுக்காய் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு ஒரு ராத்திரி அவன் கூட தங்கியிருந்து அடுத்த நாள் எழுந்து, that shows me the commitment that he has towards what God wants to do. Hallelujah. Your compassion will bring that commitment. உடைய மனதுருக்கம் ஒரு அர்ப்பணிப்பை கொண்டு வரும். Hallelujah. என்ன உண்மையா ரொம்ப தொட்டுச்சிங்க. அதனால தான் எனக்கு தைரியமா பேசுறேன். இந்த பிரசங்க ரெக்கார்டிங்ல இருக்கட்டும். தம்பி, ரெக்கார்ட் ஆகுதா? லைவ்ல போதா? சில பிரசங்கெல்லாம் கட் ஆயிடுது, ஆகுதாப்பா? ரைட். ஏன்னா நிறைய பிரசங்கங்கள் முக்கியமா இது எனக்கு ரொம்ப இது வேணும். இது கர்த்தர் ஒரு ஆழ்ந்த ஒரு வெளிப்பாட்டை இதை கர்த்தர் காமித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மறுநாளில தான் புறப்பட்டு போகும் பொழுது, அல்லேலூயா, என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ராத்திரி இவன் கூட ஹாஸ்பிட்டல், இன்னைக்கெல்லாம் யாருன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கூட தங்கறதுல யாரும் போறதுக்குலாம் வெளியே அட போயா நீ வேற. ஆனா இவன் யாருமே சொந்தக்காரன் கிடையாது, இவன் மாமனம் கிடையாது, மச்சானம் கிடையாது. எவனோ ரோட்ல போறோம் அடிபட்டுக்கிறான், அவனை தூக்கிட்டு போறது மாத்திர தூக்கிட்டு போய் கையில ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் என்ன பண்றான்? அவனோடு கூட ஒரு அர்ப்பணிப்பை. அதனால்தான் இந்த சம்பவத்தை மேலான சம்பவமாய் ஆண்டவர் பேசுகிறார். 35, 36 வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா ஆமென் சொல்றாரு. 36, 37 வாசிக்கிறீங்க.
இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவன் இந்த 3 பேர்ல எவன் பிரதானன்? உனக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்கிறான். கேள்வி கேட்க வந்தவன். அதுக்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை, நீயும் போய் என்ன பண்ண, அது எனக்கு பிரியமா இருக்கும்ன்றார். அல்லேலூயா. 100 பாட்டு பாடி 10 மியூசிக்கை போட்டு 10 காரியத்தை செய்து நான் இதை செய்த அதை செய்தன்ட்டு அதெல்லாம் நிறுத்திட்டு நான் எதுல பிரியப்படுறோனோ அதை செய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் கட்டளையிலே பிரதானமான கட்டளை 10 கட்டளை வாசிக்கிறோம். நேசி 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 நேசி. அல்லேலூயா. அன்பு கூறுவது போல, ஆமா, உன்னில நீ அன்பு கூறுவது போல, ஆமா. ஏன்னா இப்பெல்லாம் ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லாத நாட்களாய் மாறிக்கொண்டிருக்குது. இந்த பிரசங்கம் உனக்கு உணர்வு கொண்டு வரலாம், நான் தான் மேஜிக்லாம் பண்ண முடியாது சார். கர்த்தர் ஒரு வாய்ப்பா நிறுத்தி ஆண்டவரை பேச வைக்கிறாரு. இஃப் யூ வாண்ட் இக்னோர் திஸ் as one of the preaching, that's up to you and your situation and God. இதை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் பாட்டு இதெல்லாம் ஒரு பிரசங்கமா அப்படின்ற மாதிரி போயிட்டேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறதுலாம் வரல. இதை பேசும்படிக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்து இந்த வார்த்தையை பேசுகிறாரு. உன் கண்களுக்கு முன்பாக வந்து எத்தனையோ காரியத்தை நீ விட்டு விலகி போயிருக்கலாம். அது இன்றிலிருந்து ஒரு உணர்வடைந்து இதை கர்த்தர் எனக்கு முன்னால் கொண்டு வர்றாரு. நான் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்களோடு கூட இதை பார்க்க, அதை பார்த்து மனதுருகி இது கர்த்தர் எப்படி பார்ப்பாரோ நான் இயேசு பார்க்கறது போல பார்த்து நான் செயல்பட வேண்டும் என்று செயல்படுவாய் என்றால் தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அதை விட்டுட்டு நான் ஆராதனை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ரொம்ப பாங்குறேன், அதை பண்ணுறேன்னா சாரி, காட் இஸ் வெரி கிளியர்லி சேயிங் திஸ். ஆமென். அதனால தான் அங்கே கரெக்டாக சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்கிறார் பார்ப்பா, உனக்கே தெரிஞ்சு 3 பேரில் யாருப்பா கரெக்டுன்ற, எவன் கரெக்டாகும் அது மாதிரி நீ இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு. இன்னைக்கு ராத்திரியாக தான் கர்த்தர் உன்னோடு கூட சொல்கிறாரு. அப்படிப்பட்டவனாய் நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால திரும்ப வாசிக்கிறோம் 13வது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை முடிவா ஒரு முறை வாசித்து கொள்ளலாம். என்ன சொல்லுங்க, என்ன சொல்றாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். தான தர்மம்னா நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அதை நீ உதாரணமாய் கொடுக்கும் போதே தான தர்மம் மாறிடுது. உதாரணத்துக்கு 100 ரூபா வச்சுக்கிறீங்க, அந்த 100 ரூபாய் நீங்க 10 ரூபா 20 ரூபா எடுத்து செலவு பண்ணா அதுவே தான தர்மம் தான். நீங்க நினைச்சுக்கிறீங்க என்கிட்ட ரொம்ப இல்லையே, கோடியில் இல்லையே, நான் எப்படி செய்யறது? இல்ல சார், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் நீ உதாரணமாய் செய்யும் பொழுது அது தான தர்மமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது சார்? கிட்ட சொன்ன மாதிரி எல்லாரும் யாரா ஒருத்தர் ஃபண்டு அனுப்பிச்சு லட்சக்கணக்கு கோடியில் அனுப்பிச்சாங்கன்னா அதுல இருந்து எடுத்து செய்யறது தான தர்மம் இல்ல. எத்தனை பேர் ஃபீஸ் கேட்டு வராங்களோ அது இல்ல. என்கிட்ட இருக்கிறதுல கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. உனக்கிட்ட இருக்கிறதுல நீ ஒரு 10,000 கொடுக்க 5,000 கொடுக்க வில்லிங்கா இருக்கிறியா, அதை நான் தான தர்மமாய் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேரோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் இந்த சாக்ரிஃபைஸ் இங்கிலீஷ் சொல்றாரு, இதை நீ அர்ப்பணிப்ப. ஏன்னா அந்த 10 ரூபா அல்லதான் நிறைய பேர் தசமங்கலம் கொடுக்கும்போது நான் மனதார ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு இருக்கிற கடனை அடைச்சிக்கலாம், ஆனா அதில் எழும்பி வந்து ஆண்டவரே இது 1000 ரூபாய் கர்த்தருக்கு கொடுத்துறேன்னு சொல்லி என்ன பண்ற, தசமபாகத்தில் கொடுக்குறாங்களா ஆண்டவரே, அதை நீங்க பாக்குறீங்க, என் கையினால தொடுறேன், அதற்கு ஒரு மறு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. நான் என் கையில வாங்கி துரோகமாக எதையும் என்ன பண்ற கூடாது, பண்ணவே கூட கரெக்டா அது என்ன பண்ணும், அதையும் ரீச் பண்ற இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? யார் என் கூட இது புரியுது சார்? அல்லேலூயா. அப்ப நீ பண்ணும் பொழுது அதை கர்த்தர் மனதார பார்க்கிறார். அந்த தான தர்மத்தை கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட பலிகள் மேல அது sacrifice. I truly believe when you give something out of what you don't have, it's a sacrifice what God sees. அது ஒரு அர்ப்பணிப்பு, அதுல இருந்து ஒரு பலியை செலுத்துகிறார். அந்த பலியின் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். காரங்களுக்கு நீங்க ரொம்ப இந்த மாதிரி ஏந்திரவங்களுக்கு 10 ரூபா தான் தர்றாங்கன்ற 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு அந்த 100 ரூபாயில நீங்க ஒரு கிலோ அரிசியை வாங்கி போயிடலாம். ஆனா அதை கொடுத்துடுற அந்த தான தர்மத்தின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? ஒரு ஆமேன்னு சொல்றீங்க. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. பாதி பேர் எங்கேயோ போயிட்டு இருந்தீங்கன்னா இப்ப திரும்ப இங்க உள்ள வந்துருங்க. இப்ப சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே மனதார ஒரே நிமிஷம், அதான் சொன்னல, திரும்ப முதல்ல இருந்தே சொல்லிட்டு நேரானும் அமைதியாக போயிடுங்க. இல்லை மற்றவங்க ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எத்தனையோ விஷயங்கள் என் கண்களுக்கு முன்பாக வரும்பொழுது பல காரியங்களை பேசி அதுலேருந்து விலகி போயிட்டேன். டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர்செல்ஃப். நிறைய செய்யறன்றதை பேசாதீங்க. செய்யறவங்களை பற்றி நான் பேசலைங்க. நான் நிறைய பண்றான், நான் நிறைய பண்றான், நிறைய பண்ண இல்லை இல்லை சார்.
இன்னைக்கும் கத்தர் ஏன் திரும்ப உங்ககிட்ட பேசுறாருன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து கத்தட்ட கேளு. ஆண்டவர் ஏன் ஆண்டவரே திரும்ப அந்த வார்த்தையை பேசு, நிறைய பேசு, நான் நிறைய தான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆண்டவரே, ஆனால் ஏன் திரும்ப இன்றைக்கு இந்த ராத்திரியில் என்னோடு கூட பேசுறீங்க, என்கிட்ட ஆண்டவரை திரும்ப பேசுறீங்க, நான் ஆண்டவர் என்ன செய்யணும் ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவர் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு பலியை செலுத்துகிறவனாய் நான் மாற வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் பேசுறீங்களா? கத்தர் எழுப்புதலை உங்களுக்குள்ள கொண்டு வருவார் ஐயா. ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். கத்தர் உங்களுக்கு அநேக நன்மையான காரியங்களை கத்தர் செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு இந்த ராத்திரியில நீ உட்கார்ந்து ஒரு சம்பவத்தை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். ஏன்னா அநேகருக்கு இந்த சம்பவத்தை வேதாத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் வேறு விதத்தில் கேட்கிறவர்களுக்காய் சொல்லும்படிக்கு கத்தர் ஏவி கொண்டிருக்க ஒரு காரியம் தெரியுமா? யூ மைட் பி பீட்டன் அப் பேட்லி. யூ ஆர் சேயிங் தட் எவ்ரிதிங் இஸ் ராப்ட் அவுட் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையில் எல்லாம் பாரி போயிடுச்சு. என்னை பார்க்குறவங்க எல்லாம் அசட்டியா போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்கறான், ஆனால் யாரும் உதவி செய்யறதுக்கு வரதே இல்லை. பிகாஸ் I know my pain and the agony that I'm going through because I'm beaten badly, I'm robbed, my life is robbed. என் வாழ்க்கை திருடப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீ ஒருவேளை கலங்கி இருப்பாய் என்றால், இன்றைக்கு இதை கேட்கும்போது ஆண்டவர் பேசுறார், I'm sending a Samaritan towards you. மற்றவருடைய கண்களில் அவர்கள் புறமதிக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம், ஆனா உனக்கு உதவி செய்யும்படிக்கு யாரையோ ஒருத்தர் அனுப்புறது கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்டவங்க, எப்படி உதவி செய்ய போறாங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, the time that you're listening, you got to cling to that hope. அந்த நம்பிக்கையின் மேலே ஆண்டவரை பிடிச்சிட்டு, இயேசுவே இந்த சூழ்நிலை எல்லாரும் பார்த்துட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறாங்க, ஆனா எனக்கு உதவி செய்யும்படிக்கு ஒருத்தரை அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. அந்த மனுஷன் உனக்காய் வருவான். வந்து பார்க்கும்போது இவர்களை பார்த்தவர்களை போல அல்ல, அவன் மனதுருக்கத்தோடு பார்ப்பான். அந்த மனுஷன் உனக்காய் உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் அவன் மூலமாய் கிரியை செய்து உனக்கு தப்புவிக்க, உன்னை அதுல இருந்து காப்பாற்ற அவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். பயப்படாதே, கலங்கிடாதே. Don't ever give up because God wants to lift you from that situation. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு இன்றைக்கு இந்த இடத்துல பேசுறாரு. நீ நம்ப வேண்டியது, கடவுள் எனக்கு செய்வாரு, நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் முழுசா நம்புறேன்னு சொல்லு. உன் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் செய்வார்.